ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரசம் பார்க்க போகிறோம். அதுவும் ஆவாரம்பூ வச்சு ரசம் வைக்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் ஆவாரம்பூ. இது ரோட்டோரங்களில் மஞ்சள் நிறத்தில் பூ பூத்துட்டு இந்த செடி நிறைய நிற்கும். இது பொதுவாட்டு வறண்ட நிலங்களில் தான் இது வளரும். இதோட இலையை பார்த்திங்கன்னா புளிய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த புளிக்கு கொலை இலை மாதிரி இருக்கும். இந்த பூ இப்போ சீசன் டைம், அதனால் நிறைய பூ பூத்திருந்து அதை நான் பறிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த ஆவாரம்பூவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. பொதுவாட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. இந்த பூவை நிழலில் காய வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெந்நீரில் போட்டும் குடிக்கலாம். இந்த பூவை பாலில் போட்டும் நம்ம குடிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கசக்கையெல்லாம் செய்யாது. இந்த ஆவாரம்பூவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரசம் பண்ண போகிறோம். பூ நான் நிறைய பறிச்சிருக்கேன். இதை கொஞ்ச நேரம் அப்படியே வெயிலில் வச்சிடணும். அதில் ஏதாவது பூச்சி பொட்டுகள் இருந்தால் அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த பூ இதழ்களை மட்டும் நம்ம எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொட்டுனதும் அதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நல்ல மிளகும் 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகமும் நான் லைட்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயிலேயே போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 4-5 பல் பூண்டும் தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். எண்ணெயிலேயே வதக்கும்போது நல்ல ஒரு வாசனையாட்டு இருக்கும். கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுக்கலாம். பூ ஒரு கைப்பிடி தான் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த ஆயிலையே போட்டுடலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 தக்காளி பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி லைட்டாக மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஜூஸாக அடிக்க வேண்டாம், லைட்டாக அடித்தா போதும். அதையும் இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நமக்கு எவ்வளவு ரசம் வேணுமோ அதுக்கு தக்கன புளியும் எக்ஸ்ட்ரா தண்ணீரும் ஊற்றி உப்பும் போட்டுக்கலாம். இப்படி இந்த ஆவாரம்பூவை போட்டு நம்ம ரசம் வைக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ரசம் சைட்லலாம் லைட்டாக கொதித்து வரும்போதே ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ரசம் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.